நான் ஏலகிரி போகிறோம். இவன் தான் வரான். வாழ்க்கை பூரா அவன் கூட தான் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒன்று இவன் உட்காரான், இல்லை இவன் உட்காரான். நாங்கள் மேலே போய் அங்கே இங்கே எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண மாட்டோம். சும்மா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போகிறோம். இன்னொன்று இப்போல்லாம் நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது. சென்னை, பெங்களூர், வாணியம்பாடி, ஏலகிரிக்கு போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரிஜினல் பைக்கர்ஸ் வராங்கடா, நம்ம டூப்ளிகேட்டா. நிக்கில் கஷ்டப்பட்டு என்ன மாசா எடுக்கிறான் போலியே. அது இப்படியே போடலாம். இது போடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஈஸியாக போட்டுருவோம். இவன் தான் வரான். வாழ்க்கை பூரா அவன் கூட தான் போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒன்று இவன் உட்காரான், இல்லை இவன் உட்காரான். இவங்க 2 பேரை தவிர எவனும் உட்கார மாட்டான். அப்பயும் பசங்களை தான் இருந்தான். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பசங்க கூட உட்காந்து இல்ல பசங்க கூட வேணாம். அப்புறம் சுஜிதா பத்தி நிறைய பேச வேண்டியது வரும். அது கரெக்ட் தான். இந்த மாதிரி பசங்களை தான் பின்னாடி உட்கார கிடையாது எப்பவுமே. அப்படியே எகிரி உட்காந்துடலாமா? கால் வெட்ட மாட்டேங்குது. இந்த பேண்ட் ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. பரவாயில்ல, டைட்டாகவே இருக்கட்டும். ஏய், என் க்ளவ்வு நிக்கில், புது க்ளவ். ஃபர்ஸ்ட் ரைட் இப்போ தான் போகிறேன். விளாகில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். வீடியோவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஓ, இது சைட்லக்கா. ஏய், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குடா நிக்கில் இப்போ. ஓகே, ஹலோ கைஸ். ஹலோ காய்ஸ், இது வந்து vlog 3. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஏலகிரி. இன்னைக்கெல்லாம் புயல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏலகிரி போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னா திருப்பத்தூரில் இருக்கோம். இங்கே ஆக்சுவலி ஒரு மேரேஜுக்கு வந்தோம். அப்படியே ஏலகிரி போயிட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான். லெஃப்ட்டு தான். மிரர் இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு மிரர் பார்க்குற மாதிரியே இருக்குடா எனக்கு. ஆனால் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா மேலே எப்படி இருக்குன்னு. நல்லா சில்லுன்னு இருக்கு. குளிருதுடா. க்ளவ்வும் ரைடிங் பண்ணி இப்போதான் ஃபர்ஸ்ட் போடுறேன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து இப்போ ஒசூர்லேருந்து நான் அந்த வண்டியில் தான் வந்தேன். NS 160. என் ஃப்ரெண்டு இது. அது எப்போ கேட்டால் தான் வந்தான், வண்டி தருவான். அந்த நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். என் வண்டி ஆக்சுவலி கௌதம் வந்து முன்னாடி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான். அதனால நான் இப்போ வந்து இதில் போனேன். ஆமால, இந்த மண்டபத்துக்கு தான் கல்யாணத்துக்கு வந்தோம். எங்க இங்கே தான் மொய் கவர் வாங்கணும். வேற என்ன சொல்லிட்டோம்? நேராக போனால் ஏலகிரி வந்தோம். அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டா, இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடடே போட. இப்போ நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். அதனால் வந்து இப்போ அந்த மேரேஜுக்கு போனதுனால அது அந்த மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் திருப்பத்தூரில் தான் இப்போ ஆக்சுவலி இருக்கும். இப்போ தான் கரெக்டாக திருப்பத்தூர்லேருந்து ஏலகிரிக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 to 25 கிலோமீட்டர் இருக்கு. அந்த மேப் பார்க்கல, போர்டு போட்டுருந்துச்சு. போர்டு வச்சு பக்கத்துலலாம் வந்துட்டோம்னா போர்டு தான் போதும். போர்டு வச்சே போயிடலாம். நாங்கள் மேலே போய் அங்கே இங்கே எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண மாட்டோம். சும்மா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போகிறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் இதுக்கு முன்னாடி ஏலகிரிக்கு எப்போ வந்தேன்னா ஒரு 2 years பேக் நினைக்கிறேன். ஒரு சர்க்கிள் அப்போ வந்தேன், கசின்ஸோட வந்தேன். அப்போ அதுக்கப்புறம் பைக்கில் இப்போ தான் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் போகிறேன் நான் ஏலகிரிக்கு. பார்த்தீங்களா இல்லையா எங்கள் அண்ணன் மாசம் பரப்பலையா? கிளியர் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. மழை தூருது. இது எல்லாமே ஊருக்குள்ளன்றதுனால நடுவில் யாரும் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இன்னொன்று இப்போல்லாம் நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது. பயப்படுறியா குமார்?
இதுதான் ஏலகிரிலாம். ஆனா இதுக்கு எங்க வழி இருக்கு? மேபி இதை சுத்திட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எங்கேயும் ரோடு இருக்க மாதிரி தெரியல. எங்கடா எங்க அண்ணாவை காணோம்? இங்க இருக்காங்க. மிரர்ல பார்த்த காணோம். சென்னை, பெங்களூர், வாணியம்பாடி, ஏலகிரிக்கு போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஆனா கிளைமேட் தான் நல்லா இருக்கு. கீழே வந்து இவ்வளவு ஜல்லுன்னு இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா இந்த சைட்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல. திருப்பத்தூர்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்க போர்டு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். மேபி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரைட் எடுக்கணும். பரவாயில்ல, இந்த சைடு ரோடெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இல்லை, வண்டியெல்லாம் அவ்வளோ கசகசன்னு இல்லை. ஒரு மாதிரி போகலாம், பீஸ்ஃபுல்லாகவே போகலாம். நம்ம ஒரு 60ல் தான் க்ரோஸ் பண்ணிருக்கோம். பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலான்னு ஒரு ஐடியா. அங்கதானே அங்கதானே ஏலகிரி 14 கிலோமீட்டர் ரைட்டு. ஓகே. ஏலகிரிக்கு போறோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். இப்பதான் அந்த ஹில் ஸ்டேஷன் போறோன்ற அந்த ஃபீல் வருது. அந்த மலை ஆப்போசிட்ல இருந்து இந்த ரோட்ல இப்ப போகும்போது தான் அந்த ஃபீல் வந்து உண்மையிலே வரும். இதான் ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்டா? இல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்துச்சு தானே? ஒரிஜினல் பைக்கர்ஸ் வராங்கடா. நம்ம டூப்ளிகேட்டா? அதான் என் பின்னாடி உட்காந்து இருந்த நிக்கல. நான் வந்து அந்த வண்டிக்கு அனுப்பிவிட்டேன் வீடியோ எடுத்து தர சொல்லி. ஏய் நிக்கில், நான் இங்க இருக்கேன். ஏய் சினிமேட்டிக் லேடு, கேமராவை தொடச்சிட்டு எடு. புரியல? நாங்க இல்லையா? These are closed. பரவாயில்ல, கிளைமேட் சூப்பரா இருக்கு. நிக்கில் கஷ்டப்பட்டு என்ன மாசா எடுக்கிறான் போலியே. என்னடா ஃப்ரண்ட் கேமராவெல்லாம் எடுக்கிறேன்? இவ்வளவு பண்ணானே இதை தொடச்சானா இல்லையான்னு தெரியல. பிளாஸ்டிக் பேக் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மஞ்சப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய போர்டு இருக்கும். ஒரு ஹேர்பின் பெண்டுக்கு முன்னாடியும் போர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய போர்டு வச்சிருக்காங்க. ரோட்ல ஈரமா இருக்கு, மழை வருதுன்னு. ரோடு ரொம்ப சின்னசா தான் இருக்கு போல. ஒரு பஸ் வந்தா சைட்ல ஒரு வண்டி போற அளவுக்கு தான் கேப் இருக்கு. மீன்ஸ் ஒரு ஆட்டோ கூட போறது கஷ்டமா தான் இருக்கும். போக போக அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. க்ளவுக்குள்ள எப்பவுமே வேர்த்துட்டு தான் இருக்கும். க்ளவுக்குள்ளே அந்த சில்னஸ் லைட்டா ஃபீல் ஆகுது. ரோட்ஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. மழை பெஞ்சிச்சோ இல்லை பெஞ்சிட்டு இருக்கா? எனக்கு பெஞ்செல்லாம் அந்த ஃபீல்லாம் இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. க்ளவ் போட்டிருக்கேன்னா முன்னால ஃபீல் ஆனால் அந்த இதில் தான் ஃபீல் ஆகும். ரொம்ப அதிகமாக லைட்டாக சாரல் அடிக்குதுன்னா அது ஃபீல் ஆக மாட்டேங்குது.
வாவ். இந்த இந்த இடம் எனக்கு பிடிக்கும். இந்த இடத்துலலாம் மரம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல போகும்போது மட்டும் இலையில ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். நைஸ். ஒரே பனியா இருக்கு. முன்னாடிலாம் செம்மையா இருக்கே பனி. நல்லா பனியா இருக்கு. இந்த இடத்துல கீழே என்ன இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு பனியா இருக்கு. நீ வயசு ஓபன் பண்றேன். என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா ஏறி வந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு மிஸ் இவ்வளவு பகையா இருக்கு. நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பூச்சி வந்துடுச்சு. ஆப்போசிட்ல வண்டியோட லைட் அவ்வளவு கம்மியா தெரியுது. செமையா இருக்கு.